ஹலோ ஸ்குவாட், எல்லாத்துக்கும் குட் நைட். இப்போ வந்து மணி 11 o'clock, ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்ரூட்மெண்ட் இதெல்லாம் பற்றி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். A to Z எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த இதில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெளிநாட்டு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த வெளிநாடு, இந்த ஃபாரின் வாழ்க்கை அது எப்படி இருக்கும், என்னென்னலாம் கற்றுத்தரும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சகிப்புத்தன்மை கற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் ரொம்ப அனுசரித்து போவீங்க. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம ரொம்ப இதாக வளர்ந்துருப்போம், செல்லமாக. அம்மா அப்பா ரொம்ப பாசமாக வளர்த்திருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப செல்லமாக எது கேட்டாலுமே கிடைக்கும் நமக்கு. பட் வெளிநாட்டில் வந்து நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அந்த கம்ஃபர்டபுள் வந்து இருக்காது. அதை நம்ம தான் உருவாக்கிக்கணும். யாரும் வந்து இது பண்ணி தர மாட்டாங்க, உருவாக்கி தர மாட்டாங்க. அந்த கம்ஃபர்டபுளை வந்து நம்ம உருவாக்கிக்கணும். அது எப்படி உருவாக்கிக்கணும்னா, நம்ம வந்து அனுசரித்து போகணும். இப்போ ஒர்க்கர்ஸ் எல்லா ஸ்டேட்டுக்காரங்களும் இருப்பாங்க, இந்தியாவில் எல்லா கண்ட்ரி பீப்புள்ஸும் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நம்ம வந்து ஓகே, நம்ம பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க பண்ணுறது நமக்கு பிடிக்காது. பட் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், இந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்காது. இப்போ பார்க்குறீங்களா நான் வந்து எப்படி இருக்கேன் அப்படின்ட்டு, நல்லா கொஞ்சம் பல்காக இருக்கேனா. இன்னும் ஒரு 2 months 3 months கழிச்சு பார்த்தீங்கன்னா நீயா இது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நம்மளோட உடம்பு வந்து லீன் ஆகும், ஓகேங்களா? நல்லா சாப்பிட்டாலுமே லீன் ஆகும். எனக்கு அப்படி ஆச்சு. என்னோட குரோசியில் நான் இருந்தேன், எனக்கு லீன் ஆச்சு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 80 kg இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு 2 months 3 months கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 60 kg இருப்பேன். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட்டு வந்து நமக்கு எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. அதான் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த 12 hours ஒர்க் பார்க்குறோம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பீப்புள்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, தமிழ் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்களோட மிங்கிள்ட் ஆகி ஒர்க் பண்ணுறப்ப, இப்போ ஒரு 10 minutes பிரேக்கு அப்படின்னா நம்ம ஒரு 1 hour எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து தமிழ் பீப்புள்ஸ், நம்ம பீப்புள்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணுறப்ப நமக்கு வந்து அந்த ஒரு தனியாக இருக்கிறோம், அந்த ஃபேமிலி அதெல்லாம் வந்து நமக்கு பெருசாக தெரிஞ்சுக்காது. ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்கிறேன். பட் உங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுக்கும், சர்வே பண்ணணும், ஏதாவது ஒன்று கற்றுக்கணும், புதுசாக ஒன்று கற்றுக்கணும் அப்படிங்கிறது. சாரிங்க, ஆட்டோமேட்டிக் லைட், அதனால தான் வந்து இது இதாகிடுது. ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறேன். நான் மற்றபடி பயப்படாதீங்க. புதுசாக போகிறமே என்ன நடக்கும் ஏது நடக்கும் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. ஒன்றும் இங்கே உள்ளவங்களும் பீப்புள்ஸ் தான். நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிங்களா மட்டும்தான் யாராக இருந்தாலும் உங்களை தண்டிப்பாங்க. ஸோ பயப்படாதீங்க, புது முயற்சியாக எடுங்க, நம்பி வாங்க. கண்டிப்பாக அதான் சொல்லுவேன் நான். ஏன்னா நம்ம புதுசாக ஒன்று பண்ணுறப்ப நம்மளே வந்து நம்ம செதுக்குவோம். அதான் நான் நம்புவேன்.